எதிர்க்கட்சித் தலைவர் பாஜக அலுவலகமான கமலாலயம் கதவை மறைமுகமாக தட்டியதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் மூலம் வீடு வீடாய் சென்று திமுக பிச்சை எடுப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு? நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்ப அவர் கிண்டல் பண்றார், விமர்சனம் பண்றார். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? திமுக காரங்க தேர்தல் வந்தோடனே தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறார். நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோடு தட்டுறோம். உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல போல வீடு வீடா போய் என்ன ஓரணியா ஓரணியில் தமிழ்நாடு நமக்கு எதுக்கு அவன் பேரு? அதனால நமக்கு ஓரணியில் தமிழ்நாடு மக்கள்லாம் ஓரணியில் தான் இருக்கிறாங்க. திமுக தான் வேறொரு அணியில் இருந்துட்டு இருக்குது. போய் வீடு வீடா கதவை தட்டி திமுக கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, திமுக கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, கெஞ்சி கெஞ்சி பிச்சை எடுப்பது போல வீடு வீடா போய் பிச்சை எடுப்பது போல பிச்சை எடுக்கின்ற அளவுக்கு திமுக கட்சியை கொண்டாந்து விட்டுட்டாரு அப்பாவும் மகனும். உசாரா இருங்க. அப்படி யாராவது உறுப்பினர் சேரலீங்கன்னா உடனே உங்களுக்கு உரிமை தொகை வருதா? வருதுங்க அப்படின்னா நிறுத்திடுவோம். உறுப்பினர் சேருங்க. திமுக உறுப்பினர் சேர்ந்தா தான் தொடர்ந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வரணும். இவ கொடுக்குறாங்களே இல்லையோ, அண்ணா திமுக வந்தா கொடுக்குங்க. நிறுத்தப்பட்டாலும் அந்த நிறுத்தப்பட்ட மாதம் எல்லாம் கணக்கெடுத்து உங்களுக்கு வழங்கப்படும். எதுக்கு கவலைப்படாதீங்க.